வெல்கம் பேக் டு மை சேனல். ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. இது க்ளீன் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். உள்ளே இருக்கிறது இந்த இதெல்லாம் எடுத்துடணும். குடலில் இருக்கும்ல அந்த பைப்பு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் தனித்தனியாக. இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். இதை உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான். இப்போ திருப்பி காட்டு. இது நல்லா க்ளீனாக கழுவிட்டேன். சுடு தண்ணி போட்டு உரிச்சு காட்டுறேன். இது உள்ளே இருக்கிறது க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கணுமா? இது க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பைப்பு என்ன பண்ணணும், பிரிக்கணும். பண்ணி பிரிக்கணும். இந்த பைப்பை பிரித்து பிரித்தாதான் நல்லாயிருக்கும். பைப்பாக போடக்கூடாது. இந்த குச்சியிலெல்லாம் திருப்பி கத்திலெல்லாம் திருப்பி போடக்கூடாது. இது வந்து அழகாக கட் பண்ணி தான் அழகாக இது பண்ணணும். பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். ஆனால் தான் அது சுடு தண்ணியில் இருக்கிறதெல்லாம் அதில் வளவளன்னு இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீனாக ஆகிடும். இதை நீட்டாக பைப்பெல்லாம் போடக்கூடாது. திருப்பி நல்லா இருக்காது. இப்படி தான் போடணும், பிடிக்கணும். அதை பாருங்கள், சல்லுன்னு கிழிஞ்சிச்சு பாருங்கள். சின்ன குடல் இருந்தால் கூட அப்படி தான் கிழிக்கணும். பெருசு இருந்தாலும் அப்படி தான் செய்யணும். பாருங்கள், அழகாக கட்டிங் பண்ணிட்டேன் பாருங்கள். அதேமாரி இதுவும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோமா. இப்படி தான் க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டுடலாம். க்ளீன் பண்ணது வந்து கொஞ்சம் இது சூடு பண்ணிடலாம். இது தண்ணி போடாமல் இதுலேயே தண்ணி விடும். கவுச்சி தண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வளவளப்பு இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போடாமல் அதில் தண்ணி விடும். அதனால இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதில் அதேமாரி போட்டியும் செய்யணும். அது உள்ளே இருக்கிற சாமான் இது. போட்டியும் க்ளீன் பண்ணி அதேமாரி தான் ஃபில்டர் பண்ணிடலாமா. நல்லா கொதிச்சிருச்சு. வேஸ்ட்டு இது கீழே போட்டுடணும். வச்சுக்கிறோமா. நல்லா சூடாயிடுச்சு. இதில் இருந்த தண்ணி எல்லாம் வந்துச்சு. இப்போ போட்டி போட்டுடலாமா. இதுலேருந்தே தண்ணி எல்லாம் வற்றுது பாருங்கள். தண்ணியெல்லாம் போடக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே அதிலே வற்றணும். வற்றிட்ட போது இதில் நல்லா தண்ணியும் ஃபில்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த தோலும் அழகாக உறிஞ்சி வந்துடும். க்ளீன் பண்ணும்போது தனியாக சுடு தண்ணி போடணும். போய் உறிஞ்சி வருது பாருங்கள் அழகாக. பாருங்கள், எல்லாம் உரிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறுன போக ஃபுல்லாக உரிச்சிடலாம். நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இதில் எடுத்துடலாம். இருக்கிற தண்ணி எடுத்து போட்டுடலாம். அதில் கொஞ்சம் ஆறுன போக இது க்ளீன் பண்ணிடலாம். இப்படி உரிச்சிட்டா வந்துடும் எல்லாம் போட்டி தோல் எல்லாம். இப்போ இதில் இருக்கிற கவுச்சி தண்ணியும் எடுத்துட்டேன் நான்.
இதில் தோலும் உறிஞ்சிருது. மஞ்சள் போட்டு சூடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அலசிட்டு கட் பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலன்னா கத்தியில் அழகாக வந்துடும். க்ளீன் பண்ணிவிட்டு இதுமாரி கட் பண்ணால் அழகாக கட்டிங் ஆகும். அலசுகிற வேலை கூட கஷ்டமே இருக்காது. இதுமாரிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணால் அப்படி கட் பண்ணால் வலிக்கி போவோம். இப்போ வலிக்கவே போகாது. கட்டிங்லாம் பண்ணிவிட்டு இது க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிறேம்மா. இது மஞ்சத்தூள் இது போட்டது க்ளீனாக. இதுமாரி தான் ஈஸி தான். இது கழுவிடலாம். சில பேர் வந்து போட்டி வாங்குறதே இல்லை, கழுவினோமே ரொம்ப கஷ்டம் ஆச்சுன்ட்டு. ஆனால் இது போட்டி வந்து நல்லது. சாப்பிட்டா வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது போட்டி சாப்பிட்டா. இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இதுமாரி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.